அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலேருந்து நாமினேட் இருக்க படம் தான் ஹோம்போக். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 இளைஞர்களுக்கான கதை இது. சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய 2 பசங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வருஷம் ஆகியும் ரிசல்ட் வராமல் போக சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைலில் வேலைக்கு போகிறாங்க. அவங்க செய்கிற வேலைக்கு கம்மியாக சம்பளம் கொடுக்கப்பட்டாலும் அந்த பணம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுது. கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு வரும்பொழுது கோவிட் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்படுது. வேலையும் இல்லாமல் கையில் காசும் இல்லாமல் சூரத்தில் தங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய சொந்த கிராமத்துக்கு கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பயணத்துடைய முடிவு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. கோவிட் நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல வாழ வழி இல்லாமல் தங்களுடைய சொந்த ஊருக்கு வெறும் காலோட நடந்து போய் கஷ்டப்பட்ட தொழிலாளர்களுடைய கதையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கதையில் ஒன்று தான் இது. பிறக்க ஒரு இடம் பிழைக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிறந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வேலைக்கு போகிற எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க. என்னதான் இது நம்ம ஊர் அப்படின்னு சொன்னாலும் அங்கே சரியான வேலை வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஆள், நீ இங்கே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற பாகுபாடு இங்கே நிறைய இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் நிறைய இளைஞர்களை வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் வேலைக்கு ஓடி போக வைக்குது. 2 மாசமா வேலை இல்லை, அதனால் சம்பளம் இல்லை, எப்படியாவது ஊருக்கு போவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கடைக்கு போய் நீல கலர் கவரில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரார். அது என்ன அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்கும்போது அவர்கிட்ட காமிக்காமல் அதை மறைச்சி வச்சுடுவார். அது என்ன அப்படின்னு கிளைமேக்ஸில் காண்பிக்கும்போது உண்மையிலேயே நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். வீடு திரும்புதல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எமோஷனான விஷயம். அந்த எமோஷனை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கார் படத்தோட டைரக்டரான நீரஜ் தேவான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.